அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலனியா டிரம்ப் பங்கேற்ற வெள்ளை மாளிகை செய்தியாளர் சங்கத்தின் வருடாந்த இரவு விருந்து நிகழ்வில் துப்பாக்கி சூடு நடாத்தியதாக கருதப்படும் சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த அதிர்ச்சி சம்பவம் குறித்து தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ஜனாதிபதி டிரம்ப் பாதுகாப்பு பிரிவினரின் துரிதமான மற்றும் துணிச்சலான நடவடிக்கையை வெகுவாக பாராட்டினார். பாதுகாப்பு படையினரின் காவல்துறையினரும் மிகச்சிறந்த பணியை செய்துள்ளனர். சந்தேக நபர் பிடிக்கப்பட்டுள்ளார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் முதற் பெண்மணி மெலனியா டிரம்ப், துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் எவ்வித காயங்களுமின்றி பாதுகாப்பாக இருப்பதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் பாதுகாப்பு சோதனை இடத்திற்கு அருகில் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் காயமடைந்த போதிலும் அவர் அணிந்திருந்த குண்டு துளைக்காத கவசத்தால் பெரும் ஆபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக பாதியிலேயே நிறுத்தப்பட்ட இந்த கௌரவ இரவு விருந்து அடுத்த 30 நாட்களுக்குள் மீண்டும் ஒரு திகதியில் பிரம்மாண்டமாக நடாத்தப்படும் என ஜனாதிபதி மற்றும் விழா ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். சம்பவத்தை தொடர்ந்து வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டல் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் தேசிய பாதுகாப்பு படையினர் மற்றும் மேலதிக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.